கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ 2 பேர் தான் கிளம்பி இருக்கோம். கீழே ஒருத்தர் இந்தாங்க போறாரு. அண்ணா என்ன ட்ரெஸ்ஸுனே தெரியல, என்ன போட்டிருக்காங்க. அண்ணா என்ன அது ட்ரெஸ்ஸு? ரெயின் கோட்டாமா? நேற்று 100 ரூபாய்க்கு சாக் பை மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. வாங்கி போட்டு கைஸ் அது பிஞ்சு கிடக்குது. எதுக்குன்னு கேட்டா ட்ரெஸ் நினையக்கூடாதாமா. அது பாத்தீங்கன்னா இங்க கிழங்கு இருக்கு, கீழே கிழங்கு இருக்கு. தண்ணி இன்னொன்னு எடுத்துட்டாரு. யாரோடதெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க கைஸ்? நம்ம பயணம் ரெயின் கோட் பயணம். ஃபைனலி எல்லாருமே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்க போறோம்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். இட்ஸ் டைம் டு கோவா ட்ரிப். எங்கனே தெரியாம கேட்டிருக்கேன். அப்படிதான் 1 2 3 எங்க போறோம்? புலிஸ் போங்க. பாகா பீச் எல்லாம் இல்ல, நாளைக்கு தான் பாகா பீச். இன்னைக்கு ரெயின் கோட் பயணம். அப்படியே போவோம், எங்க போறோமோ அங்க போவோம். அவ்வளவுதான். சோறு ரொம்ப மழையா இருக்கு. இந்த மலையில போய் ட்ரெஸ் வேற எல்லாரும் புதுசா போட்டிருக்கானுங்க. வரும்போது ஈர துணியோட வருவோம். ரூம் கிடைச்ச ரூம் எடுத்துட்டோம். ஆனா பரவாயில்ல. என்ன ஃபேன் இல்ல, டிவி உடஞ்சிருக்கு. இந்த பக்கம் சுத்திட்டு ரிவர்ஸ்ல சுத்தி ஏசி இருக்கு, ஆனா ரிமோட் இல்ல. டிவி இருக்கு, அது கொஞ்சம் உல்டாவா இருக்கு. பாத்ரூம் இருக்கு, அதை பிடிக்க முடியாது. ராஜுகாரன் கேட்டதுக்கு 1000 ரூபாய் தான் இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் நீ ஓகே சொன்னா தான் உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? அமௌண்ட் சொல்லக்கூடாது, இருந்தாலும் 1000 ரூபாய்க்கு தான் ரூம் எடுத்தோம். அண்ணா 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 பாத்தீங்கன்னா கீழே இருக்காரு. நீங்க வரணும்னா ஒரு 5000 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. இங்கெல்லாம் நீங்க ஒரு பிஸ்கெட் எடுத்தீங்கன்னா 25 ரூபா சொல்றாங்க. நிறைய ரேட்டு. ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்க வரும்போது 5 ரூபா. கல்ல பேக்கெட்லாம் இருக்கும்னால 15 ரூபா. கஷ்டம்னா சாப்பிட்டு கஷ்டம்னா போவோம். யாருன்னு கேட்டா டூரிஸ்ட் பிளேஸுங்கிறாங்க. ஸோ காலிங்கோட் வந்தீங்கன்னா இந்த வின்சி கெஸ்ட் இங்கே தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் நல்லா இடம் நல்லா இருக்கு கைஸ். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கேரளாக்குள்ள எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். கேரளா மாதிரி தான் இருக்கு. நம்ம வண்டி வேற ரெண்டுக்கு வாங்கினோம், அது உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டோம். ஸோ நம்மளோட வண்டி இது ரெண்ட் பார்த்தீங்கன்னா, வண்டியோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா 250 ரூபா 200 ரூபா மினிமம். ஆனால் எங்களுக்கு 3000 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். ஸோ இதுதான் எங்கள் வண்டி. இந்த 300 ரூபாய்க்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கண்ணாடி இருக்காது. ஸோ இங்கெல்லாம் உடஞ்சிருக்கும். ஸோ பரவாயில்ல, வந்ததுக்கு நமக்கு வண்டி கிடைச்சி. அண்ணா 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 ஏதாவது பேசுறீங்க? என்னமா பேசுறது? ஏதாவது பேசுங்க மக்களை பத்தி என்ன பேச? என்ன காஸ்டியூம்? என்ன காஸ்டியூம்? 100 ரூபா கோட்டு, ரெயின் கோட். அது அங்கங்க கிழிஞ்சிருந்துச்சு, தைச்சிட்டீங்களா? அது கையோட போய் நைட்டோ போய் தைச்சிட்டு வந்துட்டாரு. அது பிளாஸ்டிக்ல தான் எப்படி தைச்சாருன்னு தெரியல, பசை போட்டு ஒட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். கிளம்பிட்டோம். பீச்சுக்குள்ள போறோம், என்ஜாய் பண்றோம், காலை நடச்சிட்டு வரோம். அதுதான் பண்ண போறோம். அண்ணன் குளிக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. டவுசர் மாத்தலாம். ஆனா குளிக்கணும்னா டவுசர் எல்லாம் மாத்திடுவோம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கென்ட்ரோலியன் பீச்சுக்கு வந்து வந்திருக்கோம். பீச் பேர்லாம் எனக்கு தெரியல. ஸோ இங்க நல்லா இருக்கு. கொஞ்சம் அதெல்லாம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கு. பக்கத்துல வேற அண்ணன் முறைச்சிட்டே இருக்காரு, எப்ப அடிக்க போறான்னு தெரியல. அதனால இது போட்டிருக்காரு. துணி கொஞ்சம் கெட்டியா இருக்கு. என்ன இரும்பு தைச்சு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்த நல்லா இருங்க. ஒரு என்ட்ரியே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா எதுரா இதா? இது அம்மாடா, கடல் கன்னி.
என்ன சொன்னா மனுஷ கண்ணிங்கிறான். அதாவது பையனை வந்து அப்பப்பதான் கொஞ்சம் இதாகுவான். இதுல போய் ஹாய்ங்கிறான். பாய் நீங்க குத்தாதீங்க பாய், இப்பதான் கறிக்கடை பாய். பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். இந்த ஊர் கறிக்கடை பாய். சோ இவர் ஏதோ நல்லது செஞ்சிருக்காரு போல, அதை இவரு குத்து சண்டையோ நிக்கிறாரு. ஓ வலை விரிக்கிறாரா? ஓ மீன் பிடிக்கிறவரு. ஓகே ஓகே. நீனா என்ட்ரி இதுக்குள்ளதான் போகணும். இதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு மினி மார்க்கெட் மாதிரியே இருக்குங்க, நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஃபாரினர்ஸும் நீங்க பாக்கலாம். அப்படிதான் நம்பி வர்றாங்க. ஆனா இங்க எதுவுமே ஃபாரினர்ஸ் கிடையாது, எல்லாமே நேபாள்ஸ் தான் எல்லாமே, எதுவுமே ஃபாரின்ஸ் இல்ல. ஸோ இங்க வந்தீங்கன்னா பைக் நீங்க ரெண்ட் எடுத்துட்டு நீங்க எங்கேயுமே நிப்பாட்ட முடியாது, பார்க்கிங்ல தான் நிப்பாட்டணும். 50 ரூபா. நீங்க எத்தனை மணிக்கு நீங்க எடுத்தாலும் 50 ரூபாங்க. ஸோ 50 ரூபா நீங்க கொடுத்து வண்டி நிறுத்தி தான் வர முடியும், வேற எங்கேயுமே நிப்பாட்ட முடியாது. நம்ம ஊருக்கார மீன் வித்துட்டு இருக்காங்க. கண்டோலியன் பீச்ல தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க கரெக்டா. பீச்சுங்க அவ்வளவுதான். முறைக்கிறாங்கடா, ஏன்டா நீ சும்மா இருடா. அண்ணன் பாத்தீங்கன்னா அவர் கூட போயிட்டு இருக்காங்க. அண்ணா கூட போக கூடாதுண்ணா, அவங்களாம் நேபாள்ஸ்காரவங்க. அப்படிதான் அவங்க கூப்பிட்டா நீ போக கூடாது, ஏன்னா இங்க வந்து ஸ்கேம் நடக்குது. அங்க போய் பக்கத்துல தள்ளி விடணும், சுத்தி விட்டா விட்டு போதும். நீங்க போய் சுடுங்க. சுத்ரியா A few moments later. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா போனீன்னு வைய எஸ்டேட்டுக்குது மாவன அப்படியா லெப்ட் வந்தீன்னு வைய ஐயப்பன் கோயில் ஒண்ணு கட்டிக்கிறான் பாரு. நான் வேலை பாடுத்துருமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்பா. கும்பிட்டுக்கடா கைத. ஐயப்பா எங்க போனீங்க? அண்ணன் வந்து பையனுக்கு போட்டோ எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த போட்டோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. போட்டோ கட்டுறோம் இருக்கலாம், இதுல தலையை காணும். அண்ணா நைஸ்ண்ணா போட்டோஸ். இதுல ஒரு சைடு கையை காணும், தலையை காணும், கையை. 10,000 ரூபாய் பல்கா வாங்கினீங்களா? ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்காரு. கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ நான் இதுல பண்ண முடியல, ஏன்னா மழை வேற அடிச்சிருச்சு. இப்போ பீச்ல இருந்து நம்ம வெளியே போயிட்டு இருக்கோம், பீச்சுக்குள்ள யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ரூல்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது, உள்ள இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கிளம்பலாம், அதுதான் நல்லது, ஏன்னா எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. என்ன இது? இந்த மலையிலயும் நல்லா வியாபாரம் நடக்குது அவங்களுக்கு, ஏன்னா எல்லா கடைக்கும் கூப்பிடுறாங்க வாங்க வாங்கன்ட்டு. எல்லாம் மலையில ஒதுக்கி இருக்குல்ல, எல்லாம் சாப்பிட்றதுக்கு, அப்பதான் வியாபாரம் அவங்களுக்கு. போறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தேட்டர்ஸ் நிறைய இருக்கு. தேட்டோ கடை நீங்க வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான தேட்டோ கடை இருக்கு, எங்க போனாலும் தேட்டோ கடை இருக்கு. தேட்டர்ஸ் நீங்க போகணும்னா போட்டுக்கலாம் கைஸ். கைஸ் செம்ம காத்து, நல்ல புயல், நல்ல மழை. ஸோ நம்ம வந்து இப்போ வெளியே எங்கேயோ வேற இடத்துக்கு போகலாம். மலையில மாட்டிட்டு இருக்கப்போ அடுத்த இடத்துக்கு போகலாம் பார்த்தா முடியல, கொஞ்சம் லேட்டாக தான் போகணும். என்ன உங்க ஃபேமிலி போயிட்டு இருக்கு? இவன் பார்த்து எங்க போனாலும் ஒரு பிக்குடு. கைய உடச்சிட்டாங்க, கை மேல ஏறி உட்கார போறான். ஏன் சின்ன பிள்ளை முறைக்குதுடா. வண்டி ரொம்ப சர்வீஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள ஃபேமிலி வேற உட்காந்துருக்காங்க, அவங்க மேல ஏறி உட்காந்துருக்கான். இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்புறோம். கிளம்பிட்டு
அடுத்து வந்து பீச் இல்லைங்க, இங்க வந்து அகோரா ஃபார்ட்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு பிளேஸ் இருக்காமா. சரி அங்க போய் பார்க்கலாம். அதாவது நல்லா இருக்கா மழை இல்லாம இருக்கான்னு பார்க்கலாம். கைஸ் அத்தாடி என்ன ஹைட்டு கைஸ். இங்க வர்றவங்க எல்லாம் ஒண்ணு ஒரு மார்க்கமா தான் இருக்காங்க, எங்க இருந்து வரானுன்னு தெரியல. பாய் பாய். இங்க வந்தீங்கன்னா ரெண்டே வார்த்தை, ஹாய் பாய். கைஸ் நம்ம பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சேக்கா மாறிட்டானுங்க, துபாய் காஸ்டியூம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். இவரை பாத்தீங்கன்னா ஏதோ உன்னை பார்த்தா பாய் மாதிரியே தெரியலையே. பெட்ஷீட் மாதிரி தெரியுமா? பாபா சேக்கு ட்ரெஸ் போடுங்க பாபா, சேக் ட்ரெஸ்.